அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனாதை பிள்ளைகளுக்கான ஹோம், அந்த ஹோமுக்கு போயிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். 1 மாத குழந்தை, 45 நாள் பிள்ளைகள், 2 மாத குழந்தை, 3 மாத குழந்தை, தொட்டிலில், அந்த இருட்டு ரூமில். கொஞ்சம் நேரம் கழித்து குழந்தைய அழுகுறாங்க. அங்கே வேலை செய்கிறவங்க அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு ஆய் போயிட்டீங்களா, உச்சா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொண்டு போய் கழுவி வேறு துணி மாற்றி கொண்டு வந்து போட்டு எல்லாருக்கும் பால் பாட்டிலில் பால் வருது, அது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற்றி மறுபடியும் அந்த பால் பாட்டிலில் ஊற்றி கொடுக்குறாங்க. பிள்ளைகள் கிடக்கிறது, தாயும் இல்லை தாய் பாலும் இல்லை. பால் பவுடரை கலக்கி கொடுக்கக்கூடிய அந்த பால், அங்கே வளர்த்துறவங்க, அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அந்த பிள்ளைகள் வளர்ந்து தத்து போகாமல் அங்கேயே இருந்துட்டா அப்படியே வளர்கிறாங்க. 2 வயசு 2.5 வயசு பிள்ளைகளை பார்க்குறோம். அம்மா அம்மான்னு அவங்கள சொல்லிக்கிட்டு பிள்ளைகள் அங்கே ஓடிக்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிற காட்சிகள். ஒவ்வொருத்தரும் தங்களோட பிள்ளைகளை எப்படியெல்லாம் வளர்ப்பாங்க, எப்படியெல்லாம் குளிக்க வைப்பாங்க, எப்படியெல்லாம் பவுடர் போடுவாங்க, எப்படியெல்லாம் பால் ஊட்டுவாங்க. அந்த பிள்ளைகள் ஒரு மெஷினரி லைஃபுக்குள்ளே அப்படியே அந்த பிள்ளைகளை தூக்குறோம், குளிப்பாட்டுறோம், வளர்க்குறோம். ஆனால் அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப அழகாக பாசமாக அந்த பிள்ளைகளோட பேசிக்கொண்டு கொஞ்சிக்கொண்டு வளர்க்குற அந்த காட்சிகளை பார்க்கும்போது, அந்த 45 நாள் பிள்ளையை பார்க்கும்போது தான் மனசு உடைஞ்சு போச்சு. எங்கள் தாய் எங்க, 10 மாதம் சுமந்த தாய் எங்க, இந்த தாயின் கருப்பைக்குள்ள அந்த பிள்ளையை கொடுத்த தகப்பனுங்க. அவங்கெல்லாம் வேற யாரு கூடயோ கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எங்கேயோ போய் செட்டில் ஆகிறதுக்காக இந்த பிள்ளைகளை தூக்கி போட்டுட்டு திரும்ப ஃபோன் பண்ணவே மாட்டாங்களாம், அந்த பிள்ளைகளை தேடவே மாட்டாங்களாம், எழுதி கொடுத்துட்டு போயிடுவாங்களாம். குழந்தை இல்லை என்று பரிதவித்து கொண்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் லட்சக்கணக்கான ரூபா செலவு செஞ்சு எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க எத்தனையோ தாய்மார்களுக்கு மத்தியில் இங்கே சில அனாதை குழந்தைகள். இந்த குழந்தைங்களுக்கு பால் பவுடர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு, அது பிறகு அங்கே வேலை செய்யக்கூடிய 10 தாய்மார்களுக்குமான ட்ரெஸ்ஸஸ் அவங்களுக்கு தேவையானது. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பிஸ்கட்டும் கேக்கும் சாப்பிடுவாங்களாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக பேக் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு நியத்து வச்சுருக்கோம். என் மனசு வலிக்கிற மாதிரி உங்களுக்கும் மனசு வலிச்சிச்சின்னா இந்த காணொலியோட இணைப்பில் இருக்க தொடர்பு கொண்டு இதற்கான உதவியை அனுப்பி கொடுங்க.